வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். பிரித்தானியாவில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழப்பு. பிரித்தானியா மற்றும் மேற்கு ஐரோப்பாவில் கடந்த மே மற்றும் ஜூன் மாதங்களில் ஏற்பட்ட கடுமையான வெப்ப அலைகளினால் 2700க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இம்பீரியல் காலேஜ் லண்டன் மற்றும் பிரித்தானிய வானிலை ஆய்வு மையம் ஆகியவை மேற்கொண்ட இணைந்து நடத்திய இந்த ஆய்வின்படியே மே மாத இறுதியில் 550 பேரும், ஜூன் மாத இறுதியில் சுமார் 2200 பேரும் வெப்பம் சார்ந்த பதிவுகளால் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் பகுதிகளில் உயிரிழந்துள்ளனர். பிரித்தானியாவில் மே மாதத்தில் 35.1 டிகிரி செல்சியஸாகவும் ஜூன் மாதத்தில் 37.7 டிகிரி செல்சியஸாகவும் வெப்பநிலை பதிவாகி சாதனை படைத்துள்ளது. புவி வெப்பமயமாதல் மற்றும் பருவநிலை மாற்றமே இந்த தீவிர வெப்பநிலைகளுக்கு முக்கிய காரணம் என்றும், இதனால் வழக்கமான வெப்பநிலையை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை கூடுதல் வெப்பம் பதிவாகுள்ளதாகவும் விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்துவதற்கான சட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக முன்மொழிவுகள் தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியம் முடிவை அறிவித்துள்ளது. இதற்கு அமைய சமூக வலைத்தளங்கள் தொடர்பிலான முன்மொழிவுகள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 13 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் பெற்றோரின் மேற்பார்வையின் கீழுள்ள நேர வரம்புகளுக்குள்ளும் சமூக ஊடகங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் ஒன்றியம் வலியுறுத்தியது. இது தொடர்பாக நிபுணர் ஆலோசனைகளை பின்பற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக வெளிநாட்டு ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் சட்டவிரோத குடியேற்ற பகுதிகளுடனான வர்த்தகத்துக்கு தடை அல்லது பொருளாதார தடைகளை விதிப்பது குறித்தும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு அமைச்சர்கள் பிரசல்ஸ் நகரில் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். இறக்குமதி உரிமை முறை, அதிகப்படியான வரிகள் அல்லது முழுமையான தடை விதிப்பது உள்ளிட்ட பலதரப்பட்ட விடயங்கள் அடங்கிய வரைவு அறிக்கை ஒன்றை ஐரோப்பிய ஆணையம் இந்த கூட்டத்தில் சமர்ப்பித்துள்ளது. மேற்கு கரையில் நிலவும் சூழல் மிகவும் சகித்துக் கொள்ள முடியாததாக உள்ளதாகவும், இது இரு நாட்டு தேர்வுக்கான சாத்தியங்களை முடக்குவதாகவும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை தலைவர் காயா காலாஸ் கவலை தெரிவித்துள்ளார். இந்த வர்த்தக தடையை நடைமுறைப்படுத்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் அனைத்து 27 நாடுகளின் ஒருமித்த ஆதரவு தேவையா அல்லது தகுதி வாய்ந்த பெரும்பான்மை போதுமா என்பதில் உறுதியான முடிவு எட்டப்படவில்லை. ஸ்பெயின், அயர்லாந்து, பெல்ஜியம் போன்ற நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்க கோரி வரும் நிலையில், ஜெர்மனி மற்றும் இத்தாலி போன்ற நாடுகள் இன்னும் இதுகுறித்து இறுதி முடிவு எடுக்காமல் தயக்கம் காட்டி வருகின்றன. பங்களாதேசத்தில் கனமழை தொடர்ச்சியாக ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண்சரிவில் சிக்கி 51 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவின் அண்டை நாடான பங்களாதேஷில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. அந்நாட்டின் சிட்டகாங் மாகாணத்தில் 7 மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. கனமழையினால் அம்மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் பல்வேறு இடங்களிலும் மண்சரிவு ஏற்பட்டுள்ளது. அதேவேளை கனமழை தொடர்ந்தும் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கனமழை தொடர்ச்சியாக ஏற்பட்ட வெள்ளம், மண்சரிவில் சிக்கி இதுவரை பலர் உயிரிழந்துள்ளதாக பங்களாதேஷ் அரசு தெரிவித்துள்ளது. இதன்படி மொத்தமாக 64 மாவட்டங்களில் உள்ள 7 மாவட்டங்கள் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளன. 10 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மொத்த உயிரிழப்பின் எண்ணிக்கை 51ஆக உயர்ந்துள்ளது. இவற்றில் அதிக அளவாக காக்ஸ் பஜார் மாவட்டத்தில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். சட்டோகிராம் பகுதியில் 13 பேரும், பந்தர்பன் பகுதியில் 6 பேரும் உயிரிழந்துள்ளனர். இவர்களில் பலர் அகதிகள் முகாம்களில் தங்கியுள்ள ரோஹிங்கியா முஸ்லிம்கள் என தெரிய வந்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலை தொடர்ந்து பிராந்திய அளவிலான போர் ஏற்படுவதற்கான அபாயம் அதிகரித்துள்ளதாக ஈரானின் உச்ச கூட்டு இராணுவ கட்டளை மையமான கதம் அல் அன்பியா எச்சரித்துள்ளது. குறித்த மையத்தின் செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் சோல் பஹாரி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்க வந்துள்ளது. அமெரிக்காவின் தொடர்ச்சியான தூண்டுதல்களையும் பிராந்தியத்தை சீர்குலைக்கும் நடவடிக்கைகளையும் கடுமையாக கண்டித்துள்ள அவர், அப்பகுதியில் உள்ள சில நாடுகளின் ஒத்துழைப்பு போர் மற்றும் மற்ற இடங்களுக்கு பரவும் அபாயத்தை அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை அமெரிக்காவினால் வர்த்தக கப்பல்கள் மற்றும் எண்ணெய் விநியோக கப்பல்களின் போக்குவரத்துக்கு ஏற்படும் எந்தவொரு இடையூறு அல்லது அச்சுறுத்தல்களுக்கும் ஈரானிய இராணுவம் தீர்க்கமான பதிலடி கொடுக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். அதனை ஈரானின் புரட்சிகர காவல்படை சமீபத்திய நாட்களில் நிரூபித்து காட்டியுள்ளதாக சோல்பஹாரி வலியுறுத்தினார். மேலும் அமெரிக்காவுடன் எந்த ஒரு ஒத்துழைப்பை மேற்கொள்வதும் அல்லது அதன் இராணுவத்துக்கு தளவாட ஆதரவை வழங்குவதும் ஈரானின் இறையாண்மை மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு எதிரான போராக கருதப்படும் என பிராந்திய நாடுகளின் தலைவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த மோதல் மேலும் விரிவடைந்தால் போரின் தீப்பிழம்புகள் ஒட்டுமொத்த பிராந்தியத்தையும் சூழ்ந்து கொள்ளும் என அவர் தொடர்ந்தும் எச்சரித்துள்ளார்.
அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒரு நெருக்கடி கட்டத்தை எட்டியுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அத்துடன் வாஷிங்டன் தனது கடமைகளை தொடர்ந்து மீறும் வரை பாகிஸ்தான் மத்தியஸ்தில் அமெரிக்காவுடன் செய்து கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் உள்ள தனது கடமைகளை நிறைவேற்றப் போவதில்லை என்று ஈரான் தெரிவித்தது. தெஹ்ரானின் நிலைப்பாடு கடமைக்கு ஈடாக கடமை என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டது என்றும் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். இது கடமைக்கு ஈடாக கடமை என்ற விஷயம் என்று நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே கூறி வருகிறோம். மற்ற தரப்பு அதன் கடமைகளை கடைபிடித்தால் நாங்களும் எங்கள் கடமைகளை நிறைவேற்றுவோம் என்று பகாயி தனது கருத்துக்களை அரை அரசு தஸ்னீம் செய்தி நிறுவனத்திடம் மேற்கோள் காட்டி தெரிவித்தார். ஈரானிய இஸ்லாமிய குடியரசு ஒப்பந்தங்களை மீறியதாக யாரும் குற்றம் சாட்ட முடியாது. எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்கள் கடமைகளும் மற்ற தரப்பினரின் கடமைகளும் தெளிவாக உள்ளன. மேலும் அவற்றை ஆவணப்படுத்தவும் முடியும் என்று கூறிய அவர், வாஷிங்டன் பல்வேறு சாக்குப்போக்குகளின் கீழ் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் பல்வேறு பிரிவுகளை மீறுவதாக குற்றம் சாட்டினார். மற்ற தரப்பினர் தங்கள் கடமைகளை தொடர்ந்து மீறும் வரை ஈரானிய இஸ்லாமிய குடியரசு பதிலுக்கு தான் ஏற்றுக்கொண்ட கடமைகளை நிறைவேற்றுவதிலிருந்து விலகிக் கொள்ளும் என்றும் அவர் மேலும் கூறினார். ஹார்மஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்கள் மீதான தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் முழுவதும் உள்ள இராணுவ மற்றும் உள்கட்டமைப்பு இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதலை தொடங்கியதைத் தொடர்ந்து தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வட அமெரிக்காவில் அமைந்துள்ள மெக்சிகோவில் இந்நாட்டின் ஜலஸ்கோ மாகாணம் குவல்டாஜரா நகருக்கு டிபிக் நகருக்கும் இடையே தேசிய நெடுஞ்சாலை உள்ளது. இந்த நெடுஞ்சாலையில் நேற்றைய தினம் ஏராளமான வாகனங்கள் சென்று கொண்டிருந்த போது கொஸ்டோடி பாக்யூவா நகர் அருகே நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த சரக்கு லாரியொன்று எதிரே வந்த வாகனங்கள் மீது அடுத்தடுத்து மோதி பெரும் விபத்து ஏற்பட்டது. இந்த கோர விபத்தில் சிக்கி கார்கள், சரக்கு லாரி என பல வாகனங்கள் தீப்பற்றி எரிந்தன. இந்த விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட 10 பேர் உயிரிழந்தனர். மேலும் 10 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் மேலும் இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரானுக்கு டோம்ஸ்டே விமானத்தை அனுப்பிய ரஷ்யா. மத்திய கிழக்கில் அமெரிக்கா ஈரான் மோதல் அதிகரித்த நிலையில் ரஷ்யா தனது மிக பாதுகாப்பான Tu-214PU எனப்படும் டோம்ஸ்டே விமானத்தை ஈரானுக்கு அனுப்பியுள்ளது. இந்த விமானம் சாதாரண VIP விமானம் அல்ல. இது ரஷ்யாவின் உயர்மட்ட அரசியல் மற்றும் இராணுவ தலைவர்களை ஏற்றி செல்லும் ரோஷியா ஸ்பெஷல் ஃப்ளைட் ஸ்குவாட்ரானுக்கு சொந்தமானது. Tu-214PU கடுமையான அச்சுறுத்தல்களிலும் செயல்படக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்ட பாதுகாப்பான தொடர்பு மற்றும் கமாண்ட் கண்ட்ரோல் அமைப்புகளுடன் கூடிய வானில் பறக்கும் கட்டளை மையமாகும். எனவே அமெரிக்கா சமீபத்தில் ஈரானின் ஏவுகணை தளங்கள், ட்ரோன் அமைப்புகள், விமான பாதுகாப்பு அமைப்புகள் உள்ளிட்ட பல இராணுவ இலக்குகளை தாக்கியுள்ளது. இதற்கு பதிலளிக்க ஈரான், அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகள் மீது பழிவாங்கும் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.